ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த ஒரு கோவிலில் பார்த்திங்கன்னா பைரவர் வந்து சூப்பராக அழகான ஒரு பூக்களோட அலங்காரத்தோட அபிஷேகத்தோட பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா, அதனால் சிறப்பு வழிபாடு. அதனால் பார்த்திங்கன்னா பைரவருக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு ரொம்பவே சிறப்பாக யாகம் பூஜையெல்லாம் நடக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நானும் பூவு விளக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போகலான்னு பார்த்தா செம கும்பலுங்க, பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. அந்த கும்பல்லையும் கொஞ்சம் மெதுவாக விலகி அப்படியே நான் வந்து உள்ளார போனேன். விளக்கு வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் விளக்கு ரொம்ப சிறப்பு இங்கே போட்டோம்னா. அதே மாதிரி பூக்கள் வந்து நிறைய பூக்கள் வகைகள் இருக்கும். நமக்கு வந்து அரளிப்பூ ரொம்ப அவருக்கு பிடிக்கும், அதனால் அரளிப்பூவையும் வாங்கிக்கிட்டு அப்படியே நான் மெதுவாக உள்ளார போனேன். இதான் என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரன்ஸ்குள்ளார நுழையும் போதே பாருங்கள் ரொம்பவே கும்பலாக இருந்துச்சு. பூஜை பயங்கரமாக நடந்துட்டு இருந்துச்சு. போய் பார்த்தேன் நானும். அங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த யாகத்தில் அந்த தேங்காயை வந்து நிறைய பேர் வந்து வேண்டிட்டு கொண்டு வந்து அங்கே வச்சுருவாங்க. அதை வந்து யாகத்தில் போட்டால் ரொம்ப விசேஷம். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அப்படியே நான் போய் யாகத்தையும் பார்த்துட்டு பைரவரை சேவிக்க போனேன். இங்கே பாருங்கள் நிறைய பேர் விளக்கு போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் விளக்கு போட்டிருக்காங்க. நானும் எல்லாரோடையும் கும்பலாக நானும் போய் பைரவரை பார்த்தேன். பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது பைரவர், கீழே இருக்கிறது பைரவர் வந்து உற்சவ சிலையாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு செம சூப்பராக இருந்துச்சுங்க. நானும் சாமி நல்லா கூப்பிட்டேன். நிறைய பேர் வந்து வந்த கும்பல் எல்லாருமே சாமி தரிசனம் நல்லாவே கிடச்சிச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் அவரோட சன்னதி ஃபுல்லாகவே நமக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், இவர் உற்சவர், இவருக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்காங்க. ரொம்பவே அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பூக்களால் பயங்கரமாக அலங்காரம். அண்டு வந்து அபிஷேகம்லாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் பூக்களால் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் வேஷம், அதாவது என்னென்ன விசேஷமோ அந்த நாளில் வந்து உற்சவருக்கு அந்தந்த வேஷம் போடுவாங்க. பெருமாள் வேஷம் ஒவ்வொரு விசேஷ டைம்லேயும் ஒவ்வொன்று. இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால அவருக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு நிறைய மக்கள் வந்து நல்லா வந்து சேவிச்சுட்டு அங்கே பாருங்கள் தீபார்த்தனை எடுத்துக்கிட்டு எல்லாருமே போயிட்டுருக்காங்க. நானுமே வரிசையாக நின்று சாமியை கும்பிட்டுட்டு இங்கே பாருங்கள் யாகசாலையை பாருங்கள், நிறைய தேங்காய் வந்து வடிக்கி வச்சுருக்காங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வாங்கி பைரவர் காலடியில் வச்சு எடுத்துகிட்டு போயிடணும். அந்த விசேஷங்கள் நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது வந்து நடந்துருச்சு அப்படின்னா அந்த தேங்காயை யாகத்தில் போட்டுருவாங்க. அதனால் நிறைய பேர் யாகத்துக்காக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அந்த தேங்காயை வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு திருப்பி கொண்டு வந்து இங்கேயே போட்டுருவாங்க யாகத்தில். கிருஷ்ணர் பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்கிறாருன்னு, அந்த மாதிரி செட் பண்ணிடுவாங்க உற்சவரை. பைரவர் வந்து கிருஷ்ணராகவும் வேஷம் போட்டு அந்த நாளில் வந்து